Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரெட் amaranthus fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெட் amaranthus உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய புரோட்டீன், எசென்ஷியல் அமினோ ஆசிட், டயட்டரி ஃபைபர், அப்புறமா மினரல்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு கட் அளவுக்கு ரெட் amaranthus எடுத்திருக்கேன். இதோட இலைகளை ஸ்டெம்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. இந்த ஸ்டெம்மை வந்து நீங்க டிஸ்கார்ட் பண்ணிரலாம். இதே மாதிரி எல்லா இலைகளையும் ரிமூவ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ அதுல இருந்து கொஞ்சமா இலைகளை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வெடிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையை சேர்த்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்தாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ரெட் amaranthus ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக சாம்பார் ரைஸ் இல்லாட்டி ரசம் ரைஸ் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெட் amaranthus ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.